அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று கொண்டு எங்களோட ரவுப் சேரோட இது உண்மையிலே இது என்ன நிகழ்ச்சின்னு சொன்னால் இது 4 வருட காலமாக இந்த நிகழ்ச்சி இவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க மாஷா அல்லான்னு சொல்லி இந்த 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 நிகழ்ச்சியோட பேர் மார்க்குன வாசிப்போர் ஒன்றியம். சரியா? இது மாஷா அல்லாண்டு இந்த தலைப்பின் கீழே இவங்க இப்போ 22ஆம் தேதி மார்க்குனியில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்படுது. முகதிட்ட லைன சேர்மார்களை இவங்க இந்த நிகழ்ச்சிக்கு இஃப்தார் ஏற்பாடு பண்ணிக்கலாம். வாழ்வோரை வாழ்த்துவோம் அப்படின்ற நிகழ்ச்சியில் எங்களுக்கு மாஷா அல்லான்னு சொல்லி இன்றைக்கு எங்களோட கலந்து கொள்றார் ரவுப் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ரைட். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தகவல் தந்திப்பாங்க. இதை பற்றி ஏதோ 2 சார். இது சிறப்பான நிகழ்ச்சி, தொடர்ந்து பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் தான் அந்த ஊரில் உள்ள சமூக சேவைகள் எப்படிப்பட்ட சிறப்பான ஆட்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்காக எல்லாம் வல்ல இறைவன் அருள் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ரவுப் சார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 22ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்க போதும். இதில் விவரங்கள் 22ஆம் தேதி கட்டாயமாக நாங்கள் மக்களுக்கு வழி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மாபேரிக்கு வந்துட்டேன். எங்களோட வாழ்வோரை வாழ்த்துவோம் நிகழ்ச்சியில் ஐடின் சேரை சந்திக்கிறதுக்கு வந்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் சேர் சொல்லுவார். மார்க்குனை வாசிப்போர் ஒன்றியத்தினால் வாழ்வோரை வாழ்த்துவோம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் என் சகோதரர் தௌஃபிக் அவர்களையும் அழைத்துள்ளனர். இது ஒரு சமூக பணி என்பதால் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். உண்மையிலே நோம்பு நாளையிலே எங்களுக்கு சேர்ற ஒத்துழைப்பு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் சரியான சந்தோஷம் எங்களோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சந்திக்கிறதுல உண்மையிலே இந்த டீம் இவ்வளோ காலமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை இன்னும் கண்டு அவங்கள தேடி இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்ததுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் 22ஆம் தேதி. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட தௌஃபீக் சேரை நான் சந்திக்கிறதுக்கு வந்துக்கிறோம். 22ஆம் தேதி உள்ள நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக இன்ஷா அல்லாஹ். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். உங்களோட பேரை சொல்லுங்கள் சார். உங்கள் பேரை சொல்லுங்கள். ரைட். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த ஸ்கூலில் நீங்கள் படித்து கொடுப்பீங்க சார்? ஒரு ஸ்கூலில் தான் இருந்தீங்க. எத்தனாம் ஆண்டுல அஜ்மீர் ஸ்கூல்லையா நீங்கள் படித்து கொடுத்தீங்க? எத்தனாம் ஆண்டில் படித்து கொடுத்தீங்க? 77ஆம் ஆண்டில் படித்து கொடுத்துக்கிறாரு. உண்மையிலே நாங்கள் 22ஆம் தேதி அழகான சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயமாக உங்களால் இருந்தால் கட்டாயமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். இன்றைக்கு மானாம்படையில் நிகழ்ச்சிக்கு 22ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எங்களோட அலீம் டீம் சேர நாங்கள் இன்வைட் பண்ண வந்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவர் சில விஷயங்கள் கொஞ்சம் பேசிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. உங்களுடைய பற்றி கொஞ்சம் அறிமுகம் கொடுத்தாங்க சார். உங்களோட பேர்லேருந்து ஃபுல்லாக அறிமுகம் கொடுத்தாங்க, சொல்லுங்கள். எனது முழு பெயர் முகமது சாலிஹ் ஹலீம்ஜி. நான் பிறந்த ஆண்டுகள் தேவையான சொல்லலாம். 4/4/44, 1944. நான் கல்வி கற்ற பாடசாலை உட்கொலை அஜ்மீர் கலவன் பாடசாலை என்று அன்று சொல்வார்கள். இன்று அதை தேசிய பாடசாலை என்று சொல்கிறார்கள். எனக்கு முதலாக மாணவாசிரியர் நியமனம் கிடைச்சிச்சு. அதாவது 1964 ஜூன் 1ஆம் தேதி மாத்தளை தற்பொழுது இஸ்மாலியா பாடசாலை என்று சொல்லக்கூடிய அந்த பாடசாலையில் அன்று அது அரசினர் முஸ்லிம் ஆண்கள் பாடசாலை ஆகியிருந்தது. அதில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நான் ஆசிரியனாக கடமையாற்றினேன். பிறகு அட்டாளஜேன ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் போய் 2 வருஷம் ஆசிரியர் பயிற்சியை பெற்ற பிறகு கிண்ணியா குட்டிகராட்சி பாடசாலையில், அதன் பிறகு திரும்ப நான் அஜ்மீரிலும் கொஞ்ச காலம் சேவையாற்றினேன். அதன் பிறகு நான் வரக்காமரையில் கொஞ்ச காலம் சேவையாற்றினேன். இறுதியாக கிட்டத்தட்ட 28 வருஷங்கள் அஜ்மீர் தேசிய பாடசாலையில் உதவி ஆசிரியராகவும் மகிழ்ச்சி தலைவராகவும் பிரதி அதிபராகவும் இருந்து ஓய்வு பெற்றேன். இந்த மார்க்குன வாசிப்போர் ஒன்றியத்தை பற்றி 2 வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது
நான் கேள்விப்பட்டேன், பத்திரிகை வாயிலாகவும் சொன்னார். என் நண்பர் நிருபர் ஜலீல் அவர்களும் அந்த காலத்திலிருந்து எனக்கு சொல்லி வந்தார்கள். அதாவது வாசிப்போர் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் அமைத்து இந்த வாசிப்புக்கு நாங்கள் உற்சாகம் கொடுத்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஒன்றியம் கிட்டத்தட்ட 4-5 பழைய சமூகத்துக்கு சேவை செய்த பிரமுகர்களை கௌரவிக்க எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கௌரவிக்கிறதுக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்வதாக நான் கேள்விப்பட்டேன். சந்தோஷப்படுகிறேன். அதிலும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த வாசிப்போர் ஒன்றியத்தை உயிரோட்டத்தோடு நடாத்தி கொண்டிருக்கும் என்னுடைய உறவினரும் நண்பரும் எனது மாணவரும் ஆகிய தலைவர் அப்துல்லா தைலமி அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். இப்படியான ஒரு முயற்சிக்காக வேண்டி. மாஷா அல்லான்னு சொல்லி சார் இந்த இடத்துல உங்களே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைக்கிறது நாங்கள் பெருமைப்படுத்த கட்டாயமாக இந்த மாதிரி ஆட்களை நாங்கள் கௌரவப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அது இல்லாமல் உண்மைக்குமே எங்களுக்கு இப்போ நிலைமையில ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஆட்களை மட்டும்தான் நாங்கள் இன்வைட் பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லா எதிர்வர காலங்களில் நாங்கள் இதை சிறப்பாக பெரிய லெவலுக்கு செய்யறதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், உண்மையிலே இந்த மாதிரி ஓய்வுபட்ட ஆசிரியர்மார்கள் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லா எதிர்காலங்களில் அவங்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் இணைச்சி செய்யறதுக்கு மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது. இன்ஷா அல்லா எதிர்காலங்களில் நாங்கள் அதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆளுநரை சந்திக்க வந்திருக்கிறோம். மானாம்படையில் யாருக்கும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஃபஸ்மினா அன்சார், அதை கவிதைக்கு புகழ் பெற்றவர் என்று சொல்லிடும். மாஷா அல்லாஹ் எவ்வளோ கவிதைகள் நாங்கள் காதில் கேட்டாலும் இவட கவிதை எங்களோட காதில் ஜொலிக்கிற மாதிரி வராது. மாஷா அல்லாஹ்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ கவிதைகளை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு இவங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். இது சரியான தெளிவான கதைகள் எங்களுடைய தைரியம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நாங்கள் மாறுபொண்ண வாசிப்போர் ஒன்றியத்தினால உங்களை எங்களோட இதுக்கு வரவேற்கிறதுக்காக வேண்டி அழைப்புகள் தரத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் கவிதையில் தேர்ச்சி பெற்றவங்க. எங்களோட ஒரு சில சேருக்கு தான் நாங்கள் இந்த விஷயங்கள் அந்த வாழ்வுரை வாழ்த்துவம் முயற்சிக்கு அழைச்சிருக்கிறோம். நீங்கள் உங்களோட கவிதை மூலம் அவங்கள வரவேற்கிறதுக்கு அவங்கள அழைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களுக்கு சகல விதத்திலும் உதவி செய்வீங்க என்று எதிர்பார்க்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ இங்க நீங்க கௌரவிக்க போற இந்த ஆசான்கள் எந்த வாழ்க்கையில மிகவும் நெருக்கமானவங்க என்ற வகையில உண்மையா நான் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் அடைகிறேன். இனி வரும் காலங்கள்ல உங்களோட இந்த வேலை திட்டங்களை நானும் ஒரு பங்காளியாக ஆக விரும்புகிறேன். அப்படின்னா இப்ப இன்ஷால்லா இனி வரும் காலங்கள்ல இன்னமுள்ள வாழ்வோரை வாழ்த்து நிகழ்ச்சியில இன்னமுள்ள எங்களோட ஊர்ல பேர் பெற்ற ஆசான்கள், அடுத்தது நிறைய வேலைகள் செய்திருக்கிறாங்களே, அப்படியான ஆட்களை நாங்க கௌரவப்படுத்துறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல, அது மட்டும் இல்ல உங்களோட இந்த வாசிப்போர் ஒன்றியத்தால நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல நானும் ஒரு பங்காளியாக உங்களோட இணைந்து கொள்ள விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ். மானாம்படைக்கு வந்திருக்கிறோம் எங்களோட ராசிக் சேர மீட் பண்ணி கொள்றதுக்காக. அதாவது எங்களோட நிகழ்ச்சிக்காக ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்காக சந்திக்க வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம். ரைட். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஸ்டார்டிங்ல சார் நீங்க எந்த ஸ்கூல்ல டீச் பண்ணினீங்க சார்? ஞாபகமிக்குதா? ஆரம்பத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிடைச்சது மாதிப்பில் எலவன்பத்து முஸ்லீம் வித்யாலயம். மாஷா அல்லாஹ். நாங்கள் 22ஆம் தேதி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்வைட் பண்ணிக்கிறோம். அதை செய்வோம். நாங்கள் அந்த டைம்ல அதுகள் மற்றதை பேசிக்கொள்வோம். மாறுக்கொன வாசிப்போர் ஒன்றியத்தினால் நடத்தப்படும் ஊரை வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்திருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். நாங்கள் உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ முக்கியமான ஆட்களை இனம் கண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை 4 வருட காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இது செய்ய போகிறோம். நாங்கள் இன்னும் நியாயமான ஆட்கள் ரிட்டையர் ஆயின டீச்சர் மாதிரி இருக்கிறாங்க, சார் மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள சில டைம்ல நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள நிலைமை வந்திக்கும். யாருமே இதுக்கு வருத்தப்பட்டு கொள்ளவான. இன்ஷா அல்லாஹ் எதிர்கால காலங்களில் கட்டாயமா அவங்களையும் சேர்ந்து நாங்கள் செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொள்ளுங்க சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இந்த நிகழ்ச்சி 22ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நீங்க கட்டாயமா கலந்து கொள்ளுங்க சார். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.